அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அடுத்த முக்கியமான ஒரு வீடியோ. 2025 MBBS உடைய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே இருக்கிற ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கோட என்ன மாதிரி கட் ஆஃப் இருக்கும் சார்? அரசு மருத்துவக் கல்லூரிக்கோ இல்லை ஒரு ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்க்கோ இல்லை ஒரு ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கோ கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, இதெல்லாம் என்ன மாதிரி சார் இருக்க வாய்ப்புகள் இருக்குது? அந்த மாதிரி ஒரு கணக்கு. பட் இது கரெக்டாக எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ணிட முடியுமா சார்? அது எந்த மாதிரி இருக்குது? நம்ம என்னதான் ஒர்க் அவுட் பண்ணாலும் கூட ஒரு டிரான்ஸ்பரண்டாக நம்மள்ட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை வெளியில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையும் கூட. அதில் நான் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பேன். சரிங்களா? ஸோ இதில் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பெருசாக யாராலும் சரியாக கணிக்க முடியுமான்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கடினம். பட் இருந்தாலும் சில ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷனை வச்சு, எனக்கு சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சு 2024 நடந்த நம்ம மாணவர்கள் அட்மிஷன் ஆன அந்த டேட்டா வச்சு, அது இல்லாமல் 2025 இப்படிலாம் நடக்கலான்ற ஒரு சீட் மேட்ரிக்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு வீடியோ கொடுத்தோம். சரிங்களா? ஸோ நார்மலாக எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பேரண்டிங்குமே மெயினாக எதிர்பார்க்கறது சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் போனால் இந்த ரவுண்டில் என்ன கட் ஆகுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பர்பஸாக மட்டுமே பார்க்கறது நம்மளுடைய யதார்த்தம். சரிங்களா? சரி, ரைட்டு, ஓகே, கம்ஃபர்ட் ஜோனில் சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம யாரையும் போகணும், வீட்டில் உட்காந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பாருங்க, 2வது ரவுண்டோட ரிசல்ட் எம்சிசியும் தமிழ்நாட்டோட ரிசல்ட் வந்த பிறகு எத்தனை மாணவர்கள் இன்ன வரைக்கும் சீட்டு வாங்கலைங்க, எங்கேயாவது இனிமேலாம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி வருவாங்க பாருங்க. நான் ஒவ்வொரு வருஷம் இதை அனுபவிக்கிறேன். முக்கியமா 2வது ரவுண்டு முடிஞ்ச பிறகு அப்படியே பயங்கர பிரளயமே கிரியேட் ஆகும். அங்க வாங்கலை சார், இங்க வாங்கலை சார், அதை பண்ணேங்க சார், இதை பண்ணேங்க சார், இங்க சொன்னாங்க சார், கடைசி வரைக்கும் ஒன்றும் பண்ணல சார், வீட்டில் வாங்க, சீட்டில் தான் சார் உட்காந்துருக்கேன், இது வரைக்கும் சீட் வாங்கலை சார் பிபிஎஸ். அந்த மாதிரி நிறைய மாற்றங்களை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். எனிவே, கம் டு த டாபிக். இந்த வீடியோவில் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இன் ரவுண்ட் 2 முதல்ல ஒரு டேக்லைன், கண்டிஷன்ஸ் ஆர், இது ஒரு தோராயமான ஒரு கணக்கு மட்டும்தான், இது ஃபைனல் டெசிஷன் கிடையாது, இது மாறுதலுக்கு உட்பட்டது. ரைட். நம்பர் 2, என்னுடைய கெஸ்ஸிங் மட்டும்தான், இது சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. இதனை எப்படி பேஸ் பண்ணி எனக்கு ஒரு ஆத்தென்டிக் வேல்யூ வேணும். சரிங்களா? நான் என்னதான் எவ்வளவுதான் செஞ்சாலும் கூட நான் எந்த ஆத்தென்டிக் வேல்யூவை பேஸ் பண்ணி நான் போறேன் அப்படின்றத என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லணுன்ற நோக்கத்துல 2024 ரவுண்ட் 1 நடந்தது. ரவுண்ட் 2 தான் கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் வந்தது. 50 இடங்கள் ஆட் ஆனிச்சு. அந்த சீட்டையும் இன்க்ளூட் பண்ணது தான் இந்த வேக்கன்சி கிரியேட் ஆனதும், அது இல்லாமல் இதுல கட் ஆஃப் வந்ததும். இந்த வருஷம் இதுவரைக்கும் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே அந்த புதிதாக ஆட் பண்ண இந்த 200 இடங்களை ஆட் பண்ணவே இல்லை. ஸோ ஆட் பண்ணி இது வரைக்கும் கொடுக்கல. பட் 2வது ரவுண்ட்ல கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறேன், கொடுப்பாங்கன்னு நம்புறேன். அப்படி கொடுத்தால் இந்த கட் ஆஃபில் சில மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஓகே, கம் ஃபார் த கட் ஆஃப். பியூர் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் லாஸ்ட் இயர் இந்த கட் ஆஃப் வேறு. இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு மார்க்கானது ஒரு அதிக வேக்கன்சி இருக்கிறதுனால சில மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்னு நான் தோராயமா கணிக்கிறேன். அதுல வந்து நிறைய மாணவர்கள் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்கிறத தயவு செஞ்சு மறந்துடாது. சரிங்களா? எப்போதுமே நம்ம காம்படிஷன் எதுக்காக சொல்றதுன்னா, பயமுறுத்துவதோ அவேர்னஸ் கிரியேட் பண்ண வேண்டியது என்னோட கடமை. என் மாணவருக்கு நான் என்ன மாதிரி கால்குலேஷன் அனாலிசிஸ் நம்ம எதுக்காக இதை நான் போடுறேன், என்ன மாதிரி எதுக்காக போடுறேன்னா, இன்னும் வேறு சில மாநிலங்கள்ல இன்னமும் தேதி இருக்குங்க, 12 லட்சம் 13 லட்சம் ஜாயின் பண்றதுக்கு இடம் இருக்குங்க. நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் வரவே மாட்டாங்களே, வரத்துக்கான யோசிக்கவே மாட்டாங்களே. எப்படியாச்சும் இந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணிடணும். நாளைக்கு எந்த ஒரு ரவுண்டுமே, ஒரு ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்குமே கடந்து போயிட்டீங்கன்னா திரும்ப அதே ரவுண்டு அதே கவுன்சிலிங் திரும்ப கிடைக்காது. நம்பர் 1. முக்கியமானது, ஹையர் மார்க்ல இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, எப்படியாவது நுழைச்சு கூட ஸ்டே ரவுண்ட்ல கூட வந்துக்கலாம். ஆனா ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கிற மார்க்கும் லோயர் இருக்கிற மார்க்கும் கடைசி வரைக்கும் சீட் வாங்க முடியாது. தயவு செஞ்சு பி அவேர், பி அலர்ட். இருக்கிறத புத்திசாலியமா இருந்துக்கோங்க. அரசு மருத்துவக் கல்லூரியில் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணக்கு மொத்தமாக கவர்மெண்ட் காலேஜில் ஒரு 535 மார்க் ரேஞ்சில் வரலாம் அப்படின்னு நான் கணிக்கிறேன். அது இல்லாமல் பிசியோட கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 505 506 மார்க்ல இருக்கு. இது வந்து 504 வரைக்கும் கூட போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது நம்பர் ஆஃப் பர்டிகுலர் கம்யூனிட்டியில இருக்கிற வேக்கன்சியை பொறுத்தது. பிசிஎம்ல 501 மார்க் வரைக்கும் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கிறோம். இது எல்லாமே லாஸ்ட் இயர் நடந்த அந்த ரேங்கை பொறுத்து. இதுல 2 மார்க் வரைக்கும் இன்னும் மேலும் குறைவதற்கான சில வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறேன். அதே மாதிரி எம்பிசியில் 496 வரைக்கும் எக்ஸ்பெக்டட். அதே மாதிரி எஸ்சி கேட்டகரியில் 441 வரைக்கும் அரசு மருத்துவக் கல்லூரியில் சீட்டு வாங்க விடலாம் அப்படின்னு நான் கணிக்கிறேன். எஸ்சிஏல 398,
அதே மாதிரி எஸ்டி கேட்டகரியில் 401 மதிப்பெண்ணுக்கும் இந்த ரவுண்டில் வரலாமோ, இதில் 2-3 மதிப்பெண் வரும். அது எஸ்சிஏ எஸ்டியில் வந்து கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் மேலும் குறையலாம், பேஸ்ட் ஆன் த வேகன்சி ஃப்ரம் பர்டிகுலர் கேட்டகரி. சரிங்களா? ரைட். அடுத்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். எனக்கு இந்த கட் ஆஃப் கண்டிப்பாக பெருசாக மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா சிமிலராக லாஸ்ட் இயர் இந்த வேகன்சி இந்த வருஷம் வேகன்சிக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த கட் ஆஃப் ஆனது 4 கல்லூரிகள் 200 இடங்கள் ஆட் பண்ணாமல் இருக்கும் போது. சரிங்களா? செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா இன் ஓசி கேட்டகரி, ரைட், 497 வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி பிசி கம்யூனிட்டிக்கு 476 மதிப்பெண் வரைக்கும் வரும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. பிசிஎம் வந்து 472 மதிப்பெண் வரைக்கும் வரலாம். அதே மாதிரி எம்பிசி கம்யூனிட்டி 473 வரைக்கும் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். எஸ்சி கேட்டகரி பொறுத்தவரைக்கும் செல்ஃப் ஃபினான்ஸில் ஆல்மோஸ்ட் வந்து 408 407 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும்ன்ற மாதிரி யோசிக்கிறோம். 2-3 மார்க், என்ன பர்டிகுலர் கேட்டகரியில் வேகன்சிஸ் அதிகமாக இருக்குது எதிர்பார்க்குறோம். இது எதுக்காக எல்லாமே கொஞ்சம் அதிகப்படுத்தி தான் சில மார்க்லாம் வச்சுருப்போம். சரிங்களா? ஏன்னா உள்ளுக்குள்ள கவுண்ட் மாணவர்கள் இருக்கிறாங்க. இதை விட வந்து கட் ஆஃப் குறையும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. பட் இதை விட கட் ஆஃப் 410 மார்க்கோ 408 மார்க்கோ நான் ஒரு எஸ்சி கேட்டகரி சொல்கிறேன் அப்படின்னா கடைசியில் 415 போய் நின்று போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். எஸ்சிஏல ஒரு 350 ரேஞ்ச் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். எஸ்டிலையும் ஒரு 350 355 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கலாம்னு எதிர்பார்க்குறேன். துல்லியமாக சொல்ல முடியாததுக்கான காரணம் இந்த புது கல்லூரிகள் தான், புதுசாக சீட் ஆட் ஆனது மட்டும்தான். ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் 478 மதிப்பெண் வரைக்கும் வந்து ஓசி கேட்டகரிக்கு இடம் கிடைக்கலாம்னு எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி பிசி கம்யூனிட்டி பொறுத்தவரை 473 மதிப்பெண் வரைக்குமே குறையலாம். இருக்கிற சீட்ஸ் உள்ள இருக்கிற மாணவர்கள்லாம் திரும்ப வரலாம்னு எதிர்பார்க்கிறேன். பிசிஎம்ல 468 வரைக்கும் வரும் அப்படின்றது எதிர்பார்க்கிறோம். எம்பிசியில் 469 வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். எஸ்சி கேட்டகரி 403 வரைக்கும் வரலாம் பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். எஸ்சிஏல 352, அதே மாதிரி எஸ்டியில் 354 ரேஞ்சில் வரலாம்னு எதிர்பார்க்குறோம். இந்த ஆட் ஆன சீட்டுன்றது செல்ஃப் ஃபினான்ஸ் 2 காலேஜ், பிரைவேட் யூனிவர்சிட்டி 2 காலேஜ். இதில் ஒரு 18%, ஓசியில் இதில் ஒரு 18, இதில் ஒரு 18, பிசியில் வந்து ஸ்டேட் செல்ஃப் ஃபினான்ஸில் ஒரு 16, ஸ்டேட் பிரைவேட்ஸில் ஒரு 16, பிசிஎம்ல செல்ஃப் ஃபினான்ஸில் 2, ஸ்டேட் பிரைவேட்டில் 2, எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு செல்ஃப் ஃபினான்ஸில் ஒரு 12, எம்பிசியில் ஸ்டேட் பிரைவேட்டில் 12, அந்த மாதிரி ஒரு கணக்கு எடுத்து எஸ்சியில் ஒரு 10 சீட் ஆடாது செல்ஃப் ஃபினான்ஸ்லேயே. அதே மாதிரி எஸ்சியில் ஒரு 4 சீட்டு, எஸ்டியில் ஃபியூ சீட்ஸ் வரலாம்னு எதிர்பார்க்குறேன். அப்படி கேட்டகரி போகும்போது ஓசி கேட்டகரியில் செல்ஃப் ஃபினான்ஸில் நம்ம வந்து 495 வரைக்கும் வரலாமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். அதே மாதிரி ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் 478 வரைக்கும் இருக்குது. பட் 476 வரைக்கும் வியர் எக்ஸ்பெக்டட். சரிங்களா? அதே மாதிரி பிசி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் 476, ஸோ அதானது 475 வரைக்கும் வரும்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி 470 ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி பொறுத்தவரை 472 வரைக்கும் வரலாம் எதிர்பார்க்குறோம். 3வது ரவுண்டில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை நான் மாற்றுவேன். அதே மாதிரி பிசிஎம்ல 471 மதிப்பெண், 1 மார்க் குறைந்து வரும்னு எதிர்பார்க்குறோம் இந்த புது காலேஜ் வந்ததுனால. ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் எனக்கு சேஞ்சஸ் இருக்க வாய்ப்புகள் இல்லை. மேபி உள்ள இருக்கிற 2 மாணவர்கள் வந்தாலும் சீட் மாறாது. எம்பிசியில் 473 மதிப்பெண், அதே மாதிரி அந்த 473 மதிப்பெண்லேருந்து 2 மதிப்பெண் குறைய வாய்ப்பு இருக்குது, 471 வரலான்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி ஸ்டேட் பிரைவேட்ஸில் 469, ஸோ அது 468க்கோ இல்லை 467க்கோ 2 மார்க் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ தேவையுள்ள மாணவர் தயவு செஞ்சு இமீடியட்டாக பார்த்து சீட்டு வாங்குறத பாருங்க. எஸ்சி கேட்டகரியில் 408, அதே மாதிரி ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் 402லேருந்து 400 மார்க் வரைக்கும் வரலான்னு எதிர்பார்க்குறோம். எஸ்சிஏல 350, எஸ்டி அதே 350, முக்கியமாக வந்து இந்த ரேஞ்ச் கட் ஆஃப் இருக்கலாம்னு எதிர்பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு முதல் ரவுண்டுடைய கட் ஆஃப் செல்ஃப் ஃபினான்சிங் பொறுத்த வரைக்கும் அது ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் 434. இதில் நிறைய மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா எதிர்பார்த்து மைனாரிட்டி எதிர்பார்த்து நான் சில அட்மிஷன்லாம் கொடுத்துட்றேன். மலையாள மைனாரிட்டியா கவலையப்படாதீங்க, என்ன மார்க் இருந்தாலும் வந்து பாருங்க அட்மிஷன் வாங்கலாம். தெலுங்கு மைனாரிட்டியா கவலைப்படாதீங்க, என்ன மார்க் இருந்தாலும் சொல்லுங்க கன்ஃபார்மாக அட்மிஷன் வாங்கலாம். கிறிஸ்டின் மைனாரிட்டியா எனக்கு தெரிஞ்சு என்னோட கால்குலேஷன் அலைஸ் 350 மார்க்குக்கு மேலே இருக்கிற எந்த மாணவராக இருந்தாலும் தயவு செஞ்சு வந்து பாருங்க, நம்ம கன்ஃபார்மாக சீட் வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தெலுங்கு மலையாள மைனாரிட்டி இதெல்லாம் கொடுத்துரும். ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்ல 434லேருந்து எந்த ரேஞ்சுக்கு வரும் சார்னா உள்ள நிறைய மாற்றங்கள் இருக்கு. சரியா சொல்லிட்டா அது மிகப்பெரிய கடவுள் ஆயிடுவாரு. சரியா சொல்லக்கூடாது, தப்பாவும் சொல்லிடக்கூடாது. ஐ எம் வெரி கிளியர் இன் மை
தாக்ட் ப்ராசஸ். என்னோட தாக்ட் ப்ராசஸுக்கு வித்தவுட் ஆத்தரிக் இன்ஃபர்மேஷன் எதுவுமே நான் பண்ணக்கூடாது. எனக்கு அது மாதிரியான இன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்டு மாணவர்கள் எவ்வளோ பேர் இருக்க போகிறாங்க, எவ்வளோ பேர் 19 வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் பொறுத்து கட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு சூப்பராக தொடர்றது ரெடி. இதில் ஒரே ஒரு பாயிண்ட் என்ஆர்ஐ மாணவர்கள் தயவு செஞ்சு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே நீங்கள் இருந்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ணி மெரிட் லிஸ்ட்டில் இருந்தீங்கன்னா உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களை விட ஒரு லக்கியஸ்ட் பர்சன் எதுவுமே கிடையாது. சரிங்களா? ரைட், பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண நினைச்சது ரவுண்ட் 2 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்ஸ், ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி. முக்கியமானது எம்சிசியோட ரவுண்ட் 2 ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். பல்வேறு விதமான வழிமுறைகளை பயன்படுத்தி இடம் வாங்குவதற்கு ரெடியாக இருக்கிறோம். அதற்கான ரிசல்ட்டு மோரலைஸ் நைட் எதிர்பார்க்கிறோம். அப்படின்னா நாளைக்கு மதியம் 3 மணிக்கு வரும்னு எதிர்பார்க்கிறோம். என்ன அப்டேட் வந்தாலும் முதல் வீடியோ நம்மளோட வீடியோ தான். ஸோ வீடியோஸாக இருக்கட்டும், அப்டேட்டாக இருக்கட்டும், நம்ம தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ பி ரெடி. ஸோ ஒரு எம்சிசியோட ரிசல்ட்டை கையில் வச்சுக்கிட்டு, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனோட ரிசல்ட்டை கையில் வச்சுக்கிட்டு, ரெண்டையும் எதை எப்படி வெயிட்டேஜ் பார்க்கணும், எதில் போய் ரிப்போர்ட் பண்ணணும், எதில் போய் ரிப்போர்ட் பண்ணக்கூடாது, எதை ட்ராப் பண்ணுறோம், எதில் நம்ம பணத்தை இழக்கிறோம், இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் சூப்பராக கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாவே தயவு செஞ்சு நேரில் பாருங்கள். ஃபர்தராக கைடன்ஸ் கொடுப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.